இந்த பையனை ஏன் வேணான்னு தோணுச்சு உங்களுக்கு? என்ன ரீசனு? வேணாம் இல்லை, அதாவது நான் இப்போ சொல்லலாமான்னு தெரியல. நாங்கள் ஒரு கேஸ்ட்டு, வேணான்னு அவங்களும் வேற ஒரு கேஸ்ட்டு. ஏன்னா ஏஜ் இந்த இது டிஃப்ரென்ஸ் இந்த இருக்குது ரெண்டு பேருக்கும். இப்போ எவ்வளோ நெருக்கம்? அப்பாவுக்கு வந்து ரீசெண்டாக ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஒரு ஒரு 2 hours பாண்டிச்சேரி, சென்னை டு பாண்டிச்சேரி 2 hours 2.5 hours ஜிஹெச்கே வந்துட்டான். ஸோ வந்துட்டு அப்பாவுக்கு வந்து அந்த நான் பார்த்துக்கிறது, அவங்க அப்பாவுக்கு வந்து இங்கே 7 stitches போட்டிருக்காங்க. ஸோ அந்த 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 டைமில் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்த டைமில் கூட எனக்கு கூட நின்னது, அப்பாவுக்கு ஒரு சப்போர்ட்டாக நின்னது வந்து அவன் தான். 7 stitches இங்கே கையெலாம் வந்து மறிச்சா மாதிரி நான் விழுந்துட்டேன் வேறு. அதனாக்க ஒரு கையும் பண்ண முடியாது. சட்டெல்லாம் யாரும் போட்டு விடணும், வேட்டியெல்லாம் கட்டி விடணும், காலில் முங்கெல்லாம் அடி. இவர் தான் வந்து பார்த்துட்டார். 3 days எமர்ஜென்சி வார்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நிறைய லீவ்லாம் போட்டார். ஃபுல்லாக ஒரு பையன் என்னெல்லாம் செய்யணுமோ அதை அவர் பார்த்ததுனால இவருக்கு கௌஷிக் ரொம்ப மேல ஒரு பாண்டிங் ஆயிடுச்சு. மரியாதை ரொம்ப வந்துருச்சு. எனக்கு வெக்கமாக போயிடுச்சு. இவரை போய் பண்ணி ஏன் வெக்கமாக போச்சு? கேஸ்ட் பார்த்துட்டோமே இங்கேனா. சரி, ஆமாம் சார், அதான் அழுவாதீங்க. ஒரு புள்ள இருந்தால் கூட பார்த்துப்பானு தெரியாது.